ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டில் நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க. அதில் நடுவில் நார் வரும் இல்லையா, அதை கையால் இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க. நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால அந்த வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குச்சை வச்சு ஒரு நல்லா அப்படி சுற்றிட்டே இருங்க. அப்படி நீங்கள் சுற்றுறது மூலயமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நாரெல்லாம் அந்த குச்சியிலே சுற்றிட்டு வந்துடும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுறதுனால அதில் இருக்க மொத்த நாருமே இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது மூணுத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. இது ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைத்தண்டு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை இது கூட ஆட் பண்ணி எல்லா தண்டுலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக தெளித்தா போதும். காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி தேவைப்படாது. இதில் உப்பையும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைத்தண்டு, கீரை இதுக்கெல்லாம் கம்மியான உப்பே போதுமானதாக இருக்கும். தண்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணால் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்மளோட குடலை சுத்தப்படுத்தும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கிட்னி ஸ்டோனை குணப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.